திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் ஏடிசி டயர் கம்பெனியில் அங்கீகார தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான பிரச்சாரம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்திற்கு அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்தார். இதில் பேசிய அவர், தொழிலாளர்கள் அனைவரும் அண்ணா தொழிற்சங்கத்தின் எண் 1க்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், தேர்தலில் வெற்றி பெற்றால் ஊதிய உயர்வு, மருத்துவ காப்பீடு, பண்டிகை கால விடுமுறைகள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிசந்தை அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KT பச்சைமால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் என் தலவாய் சுந்தரம் கோலப்போட்டியை தொடங்கி வைத்ததுடன் முதல் 3 இடங்களை பிடித்த பெண்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சேலை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விடியா திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறும் வகையில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் விடியா திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விஜயசங்கரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் ஏற்பட்டுள்ள கூடுதல் சுமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அதிமுக சார்பில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து விலைவாசி உயர்வை கேட்டறிந்த விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கங்கை அமரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கார்த்திக் சுந்தரம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. தபசுமலை கிராமத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து தொடங்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 21வது ஆண்டாக பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் துவக்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் விடியாத திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் விடியாத திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு குறித்து கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் விக்னேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காளஹஸ்திநாதபுரம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மத்திய ஒன்றிய செயலாளர் NG ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து திமுகவை சேர்ந்த பலர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திமுக ஆட்சியில் நிலவும் வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு வழங்கினார். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அதிமுக சார்பில் மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். கீழ இராலில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கீழ இரால் செல்வம் ஏற்பாடு செய்திருந்த இந்த போட்டித் தொடரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் MRV கவியரசன் மற்றும் கபடி வீரர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கரூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி மாவட்ட அளவிலான அம்மா கபடி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கான பரிசுகளை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கபடி வீரர்களுக்கு தனி அகாடமி அமைக்க வேண்டும் என்ற வீரர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கரூர் மாவட்டத்தில் கபடிக்கான அகாடமி, இண்டோர் ஸ்டேடியம் ஆகியவை அமைக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் முன்னிலையில் 120க்கும் மேற்பட்ட பன்னீர் ஆதரவாளர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்தவர்களை மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் மாவட்ட கழக துணை செயலாளர் SM சர்க்குணம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.